ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எலி வந்து மணியில் எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எலி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு கருப்பு மணி 3 வெள்ளை மணி சேர்த்து ஒரு 4 இது வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம போடுறது வந்து மூக்கு பகுதி. அதுக்கு அடுத்தது வந்து 2 லைன் போடணும். அது வந்து ஒயிட்டில் போட்டுக்கலாம். இந்த வீடியோவை வந்து நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொன்று எக்ஸ்பிளைன் ஆகும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஒரு லைன் போட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம 2 லைன் போட்டோம். அடுத்தது வந்து இப்போ நம்ம 3வது லைனில் வந்து கண் வைக்கணும். அதுக்கு முதல்ல கருப்பு ஒன்று போட்டுட்டு 2 ஒயிட் போட்டு நம்ம போடணும். இப்போ நான் கீழேருந்து வர்றதுனால ஒயிட் கலர் போட்டுட்டு அப்புறமா வந்து மேலே வந்து ஒரு கருப்பு மணி போடணும். வந்து கண்ணாண்ட ஜாயின் பண்ணுறதுக்கு 2வது பூ எண்ணிக்கையே பார்த்தா 2வதுல வந்து ஒரு பிளாக் கலர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கண்ணு பகுதி வந்துடும். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு 3 வெள்ளை மணி கோர்த்து இந்த லைனை முடிச்சிடலாம். இப்போது நம்ம 4வது லைன் போட்டுடலாம். 3 லைன் வரும், போட்டுக்கலாம். வேணுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒன்று ஒன்றா போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் யானை கேட்டிருக்காங்க, யானை குதிரைலாம் கேட்டிருக்காங்க. எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், போட்டுருக்கேன். வீடியோ சீக்கிரத்தில் போடுறேன். இப்போ 4வது லைன் மாதிரியே 5வது லைனும் நம்ம போட்டுக்கலாம். 3 லைன் ஆக மொத்தத்தில் கண்ணாண்டேருந்து நமக்கு 3 லைன் வரும். ஒரே மாதிரி 3 லைன் வரும், போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த 3வது லைனில் முடித்த இடத்துலேருந்து ஒரு லைன் போட்டு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் தூக்கிக்கலாம். 3 மணி கொடுத்து தூக்கினோம்னா ஒரு லைன் கரெக்டாக வந்துடும். டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு 4 ஸ்கொயர் வரணும். இப்போ 3 ஸ்கொயர் வந்தது. இப்போ 4வது ஸ்கொயர் வரும். இப்போ பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 3வதுலேருந்து மேலே இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் கொண்டு வரேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேல் நோக்கி போட்டு அப்படியே அந்த ஊசியை கீழே கொண்டு வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற லைனை கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த லைன் நம்ம கீழே இருந்து மேலே வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்த லைன்லேயும் 4 வரணும், அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம 7 லைன் முடிச்சிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 8வதாக வந்து இப்போ 4 மணி கோர்த்தோம் இல்லைங்களா, 4 பாக்ஸ் வந்த மாதிரி இப்போ 5 பாக்ஸ் வரணும். அதுக்கு இந்த 4வது மணியில் 3 கோர்த்துட்டு மேலே 1 போட்டோம்னா நம்ம கரெக்டாக 5 வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்கிப் பண்ணவே இல்லை, அப்படியே தான் கண்டினியூஸாக தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா சில பேர் புரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கோசரம் தான் எனக்கு தெளிவாக போடணும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் 4வது இதில் போட்டுட்டு இப்போ மேலே போடுறதுக்கோசரம் ஒரு 3 மணி ஆட் பண்ணி ஒரு பாக்ஸ் வர மாதிரி நான் போடுறேன். அதே போல் தான் இது மாதிரி 4 லைன் போட்டுக்கணும். 5 பாக்ஸ் வர மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 8வது லைன் வந்திருக்கோம். அதுபோல் இன்னும் 3 லைன் போட்டோம்னா நமக்கு 12 லைன் வந்து முடிஞ்சிடும். அதை பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இறக்கம் கொண்டு வரணும். இப்போ முதுகு பகுதி வந்துடுச்சு. இப்போது பின்னாடி பேக் சைடு வரணும். அதனால் இப்போ ஒரு லைன் கம்மி பண்ணி போடணும்.
இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம ஏற்றுனோமோ அதே போல் இப்போ இறக்கிறதுக்கு ஒரு 3 மணி விட்டுட்டு 1 மணி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா நம்ம கரெக்டாக வரும். நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா புரியும், நான் சொல்கிறது புரியலனா கூட போடுறத பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்துடுச்சிங்களா, 5 இருந்ததில் இப்போ 4, அப்புறம் 3 லைன் போட்டுட்டு இந்த பகுதியை நம்ம முடிச்சிடலாம். இப்போது ஏற்றுறப்போ ஃப்ரண்ட்லேருந்து ஏற்றணும், இறக்குறப்போ கீழக்கா இறக்கிக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக ஈவனாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3வது மணி போட்டுட்டு நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தோம்னா கீழே ஒரு லைன் இப்போ வந்து பேக் சைடு வரப்போ கீழவும் 1 மணி விட்டுட்டு நம்ம போட்டோம்னா டோட்டலாக நமக்கு 2 லைன் வர மாதிரி முடிஞ்சிடும். இப்போது நம்ம 2 எலியும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிடலாம் வாங்க. மூக்கு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி அதில் ஒரு பிளாக்கு இதில் ஒரு பிளாக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடையில இது கொடுத்துட்டு 4 வர மாதிரி வச்சோம்னா தான் அந்த மூக்கோட ஷேப் நமக்கு கரெக்டாக வரும். இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு போகலாம், அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூக்கோட ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மணி இடையில கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டே வந்துடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இடையில வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி பஞ்சு வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் நம்ம ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவே வந்து நான் பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா பார்க்குறதுக்கு பார்டர் மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும்னுட்டு. ஒயிட் கொடுத்தா அந்தளவுக்கு லுக்காக இல்லை, அதனால் நான் பிளாக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா என்ன கலர் வேணால் கொடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம காலும் ஜாயின் பண்ணணும். இப்போ பண்ணிட்டேன் பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காது வைக்கணும். இப்போ நம்ம கண்ணு போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து 3 கருப்பு மணி கொடுத்து ஜாயின் பண்ணி அப்படியே சொருகி விட்டுறணும். அதில் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கருப்பு மணி நம்ம கண்ணு வச்ச பகுதிக்கு மேலே இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பக்கம் போட்டேன், அதே மாதிரி இன்னொரு பக்கம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கால் பகுதி போடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 காதையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கால் பகுதி போட்டுடலாம். அதுக்கு வந்து கீழே இருந்து பார்த்திங்கன்னா 6வது மணி நம்ம எடுத்துக்கலாம். 6வது மணி எடுத்து கருப்பு கலரில் 3 மணி கொடுத்து ஒரு லைன் போடலாம். இப்போ வந்து நம்ம தையல் மிஷினுக்கெலாம் கால் போட்டோம் இல்லைங்களா, நான் 4 மணியாக சேர்ந்து, அது போல் ஸ்டெம் மாதிரி 2 லைன் போட்டு முடிச்சிடலாம். ஆர்டர் வந்து தையல் மிஷினில் போட்டிருக்கிறதுனால இதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா தெரியாதவங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கால் போட்டுட்டோம். இப்போ 2வது காலுக்கு இடையில 2 மணி விட்டுட்டு 3வது மணியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதே மாதிரி போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 கால் முடிச்சிட்டோம். இப்போ வால் பகுதி வந்திருக்கோம். அதுக்கு பின்னாடி வந்து திருப்பினோம்னா நம்ம 2 லைன் இருக்கும் இல்லைங்களா, அதில் இடையில வந்து ஒரு பிளாக் மணி வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அது உள்ள நூல் ஒயரை கொடுத்து நம்ம 11 பிளாக் மணியும் ஒரு ஒயிட் மணியும் போட்டு அந்த ஒயிட் மணியை உள்ளே இருந்து பிளாக் மணிக்குள்ளே கொடுத்து கொண்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அந்த ஒயிட் மணியை விட்டுட்டு மற்ற எல்லா மணிலையும் நம்ம ஒயர் கொடுத்து இழுத்துட்டு வந்து லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு டைட் பண்ணோம்னா வால் அப்படியே நின்றுடும். வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், நம்ம வால் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம டைட் பண்ணி ஒரு 2 வாட்டி ஒரு மணிக்குள்ளே கொடுத்து இழுத்து டைட் பண்ணோம்னா வால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். தான் நம்ம எலி முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.